Hello everyone, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல வெண் பூசணி கூட்டு எப்படி பண்றது அப்படின்னு பார்க்க போறோம். இது உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. இன்னைக்கு என்னோட தோட்டத்திலேயே வெண் பூசணி இந்த சீசன்ல எனக்கு கிடைச்சிருக்கு. அதனால அதை நான் தோட்டத்துல இருந்து ஃப்ரெஷ்ஷா எடுத்துட்டு உங்களுக்கு நான் இதை டேஸ்டியா எப்படி பண்றது அப்படின்னு காண்பிக்க போறேன். ஸோ தோட்டத்துல இருந்து ஃப்ரெஷ்ஷா எடுத்துட்டு வந்தோடனே எப்படி ரெடி ஆயிடுச்சு அப்படின்னு தெரியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி பூசணிக்காய்க்கு வெளியில இந்த மாதிரி கையை வச்சு தேய்ச்சி பார்த்தோம் அப்படின்னா அந்த பவுடர் வெள்ளை கலர்ல இருக்கு இல்லையா, அந்த பவுடர் நல்லா கையில ஒட்டுற மாதிரி இருக்கணும். ஸோ இந்த மாதிரி இருந்தாதான் நம்ம அதை ஹார்வெஸ்டே பண்ணணும். ஸோ இப்போ நம்ம ரெண்டா கட் பண்ணிட்டு தோலை நல்லா சீவி சின்ன சின்ன பீசஸா கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஓரளவுக்கு மீடியம் சைஸ்ல நம்ம கட் பண்ணி எடுத்துக்கிட்டோம். இதுக்கு அடுத்தது கடலைப்பருப்பை கொஞ்சம் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்து ஊற வச்சுக்கோங்க. கடலைப்பருப்பு நல்லா ஊறினதுக்கு அப்புறமா ஃபர்ஸ்ட் நம்ம பூசணிக்காய் வேக வைக்க போற பாத்திரத்துல கடலைப்பருப்பை சேர்த்துருங்க. ஸோ கடலைப்பருப்பை சேர்த்து கடலைப்பருப்பு ஒரு கால்வாசி வெந்ததுக்கு அப்புறமா தான் நம்ம பூசணிக்காயை சேர்க்க போறோம். அதனால ஃபர்ஸ்ட் கடலைப்பருப்பு சேர்த்துறோம். அதுக்கப்புறம் ஒரு கால்வாசி வெந்ததுக்கு அப்புறம் நம்ம பூசணிக்காயை சேர்த்துக்கலாம். ஏன்னா பூசணிக்காய் ரொம்ப வேகக்கூடாது, ரொம்ப வெந்து குழஞ்சிட்டா நல்லா இருக்காது. அதுக்கப்புறம் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துட்டு எவ்வளோக்கு முடியுமோ அவ்வளோக்கு மூழ்கிற அளவுக்கு மட்டும் லைட்டாக ஹாஃப் வரைக்கும் தண்ணி வச்சுட்டு அதை அப்படியே மூடி வச்சிருங்க. இப்போ இதை மூடி போட்டு வேக விட்டுட்டு இது வேகிற வரைக்கும் நம்ம இதில் சேர்க்கறதுக்கு தேவையான ஒரு பேஸ்ட்டை ரெடி பண்ணிக்கலாம். ஒரு மிக்சி ஜாரில் ஒரு 1/4 கப் வர மாதிரி தேங்காய், அதுக்கப்புறம் பச்சை மிளகா, அப்புறம் 1 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம், இது 3ஐயும் சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் லைட்டாக தண்ணி ஊற்றி அதை நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ கொஞ்சம் நேரம் ஆயிடுச்சு. பூசணிக்காய் வெந்துருச்சா அப்படின்னு பார்க்கலாம். பூசணிக்காய் ஒரு மாதிரி கண்ணாடி மாதிரி ஆகும் லைட்டா. அது ரொம்ப கலர் சேஞ்ச் ஆகக்கூடாது, ஒயிட்டாவே இருக்கும். அதுல லேஸா பாத்தீங்கன்னா அந்த கண்ணாடி மாதிரி ஆகுறது தெரியும் உங்களுக்கு. அந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னாலே வெந்துருச்சு அப்படின்னு அர்த்தம். இது இன்னும் கொஞ்சம் வேகணும். இன்னும் கொஞ்சம் நேரம் கழிச்சு எடுத்து பார்க்கலாம். ஸோ இப்போ பாருங்க, உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும். லைட்டா கண்ணாடி மாதிரி ஆக ஆரம்பிச்சிருக்கு. இதுக்கப்புறம் இதை வேக விட்டோம்னா குழஞ்சிரும். அதனால அவ்வளோதான், இது ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை நம்ம அப்படியே அடுப்புல வச்சுட்டு அரைச்சி எடுத்துட்டு வந்தோம் இல்லையா அந்த பேஸ்ட், அதை இதுல சேர்த்துக்கலாம். அந்த பேஸ்ட்டை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. லைட்டா கொஞ்சம் தண்ணியும் இருக்கு இன்னும் பூசணிக்காயில, அதுவும் சேர்ந்து இந்த பேஸ்டோட சேர்ந்து கொஞ்சம் நல்லா வேகட்டும். ஸோ கொஞ்சம் வெந்ததுக்கு அப்புறமா நம்ம இதில் தாளிச்சு கொட்டினோம்னா பூசணிக்காய் கூட்டு ரெடி ஆயிரும். அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள். ஸோ இப்போ லைட்டாக பரட்டி விட்டுட்டு நம்ம இதை சிம்மில் வச்சுருவோம். தாளிக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு நான் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். கடுகு, உளுந்தம்பருப்பு, கருவேப்பிலை, வரமிளகாய் இதெல்லாம் எடுத்து வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா கொஞ்சமாக உளுந்தம்பருப்பு, அதுக்கப்புறம் கருவேப்பிலை, அதுக்கப்புறம் வரமிளகாய் எல்லாம் போட்டுட்டு லைட்டாக பரட்டி விட்டு அதை அப்படியே அந்த வெந்துட்டு இருக்க பூசணிக்காயில் சேர்த்துருங்க. சேர்த்ததுக்கப்புறம் லைட்டாக பரட்டி விட்டுட்டு கொஞ்சம் லைட்டாக சிம்மில் வச்சு இந்த தாளிச்சதோடு சேர்த்து கொஞ்சம் வேக விடுங்க. லைட்டாக அந்த தண்ணி இருக்கணும் பூசணிக்காயில், அப்போ தான் ரொம்ப ட்ரையாக இல்லாமல் நல்லா கூட்டு மாதிரி இருக்கும். அவ்வளோதான், நமக்கு டேஸ்டியான பூசணிக்காய் கூட்டு இப்போவே ரெடி ஆயிடுச்சு. லைட்டாக சிம்மில் வச்சுட்டு கொஞ்சம் நேரம் கழித்து ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான். இந்த மாதிரி கூட்டெல்லாம் வைக்கும்போது பார்த்தீங்கன்னா புளிக்குழம்பு இருந்ததுன்னா புளிக்குழம்புக்கு செம காம்பினேஷனாக இருக்கும். இன்னைக்கு எங்கள் வீட்டில் இந்த கூட்டு கூட புளிக்குழம்பு தான். ஸோ இந்த ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படிங்கிற உங்களோட கமெண்ட்ஸை எங்களோட ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோக்கு கீழே ஒரு லைக் கொடுங்க. இன்னும் பல அருமையான ரெசிபிகள் வர காத்துட்டே இருக்கு. அதுக்கு மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோட நோட்டிபிகேஷன்ஸ் எல்லாம் உங்களுக்கு உடனே வரும். தேங்க்யூ so much for watching. Bye. Take care.